உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். இப்பொழுதும் கூட கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகள், அவர் அங்கே ரத்தம் சிந்தியது, தன் ஜீவனை கொடுத்தது, பிறகு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது, இதை பற்றி நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சில வார்த்தைகளை அதிலிருந்து நாம் பார்ப்போம். விசேஷமாக சிலுவையில் தன் ஜீவனை கொடுக்கும் வரை இயேசு எப்படி பொறுமையாய் இருந்தார், சிலுவை பாடுகளை பொறுமையாய் சகித்தார் என்பதை பற்றி இன்று நாம் சற்று கவனிப்போமாக. இது தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய வந்தார். தேவனே இது தேவ சித்தம். தேவ சித்தத்தை செய்ய குமாரன் வருகிறார். அது எவ்வளவு பயங்கரமான பாடாக இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். கூடுமானா இது வேண்டான்னு இயேசு ஜெபிக்கிறார். எவ்வளவு போராட்டங்கள்! இன்றைக்கி பொதுவாக நம்ம யோபுவோடைய வாழ்க்கையில் வந்த பாடுகள், அந்த 3 நண்பர்கள் பேசிய வார்த்தைகள், அதையெல்லாம் பார்த்து நம்ம யோபுக்கு வந்த பாடுகள் போல எனக்கு வருகிறது என்று பொதுவாக நாம் சொல்லுவோம். பார்த்தீங்களா, அதை பெரிதாக சொல்லுகிறோம். ஆனால் இயேசுவுடைய அந்த சிலுவை பாடுகள் அதை எவ்வளவு பொறுமையாய், நீடிய பொறுமையாய் சகித்தார் என்று நாம் சற்று நிதானித்து பார்க்கும்படி இந்த நேரத்தை எடுத்துக்கொள்வோமாக. தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய செயல்கள் எல்லாவற்றையும் கவனித்து பார்த்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தின்படி நாம் முன்னேற வேண்டும். இயேசு பிதாவாகிய தேவன் தனக்கு என்ன சொல்லுகிறாரோ, பிதா என்ன செய்ய காண்கிறாரோ அதை மட்டுமே செய்தேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்படிதான் யோவான் 5ஆவது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. அதற்கு அதிகமாக அவர் ஒன்றும் செய்ததில்லை, தாமாக அவர் ஒன்று செய்ய மாட்டார் என்று எழுதியிருக்கிறது. அப்படி பிதாவுடைய சித்தத்தை செய்கிற காரியமே எவ்வளவு கடினமாயிருந்தது, பயங்கரமாயிருந்தது. அதில் பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்களை அவர் ஜெயிக்க வேண்டும். அவர் பிறக்கும்போது அவரை கொல்லுவதற்கு பிசாசு முயற்சித்தான். அப்புறம் அவர் 12 வயதாகும்போது ஆலயத்துக்கு போனார். அங்கே அவருடைய ஞானத்தை கேட்டு அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பிறகு ஞானஸ்நானம் எடுக்கும் வரைக்கும் இவர் இன்னார் என்று தெரியாத அளவிலே அவர் நாசரேத்தூரில் வளர்ந்தார். ஏன்னா இன்னார்னு தெரிஞ்சால் உபத்திரவம் பிரச்சனை அதிகமாயிரும். ஏரோது இயேசுவை கொலை செய்ய தேடின போது பிள்ளையை தூக்கி கொண்டு யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு ஓடி போய்விட்டான். அப்படி இயேசுவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த பெற்றோரிடத்தில் வந்தது. இயேசு தன்னைத்தான் அப்பொழுது காப்பாற்றி கொள்ள முடியவில்லை. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார். எல்லா பொறுப்பையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு பிதாவுடைய சித்தத்தை செய்ய அங்கு முன்னேறுகிறார். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அவர் பிரசங்கித்தார், போதித்தார், குணமாக்கினார், பிசாசுடைய பிடியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கினார். அதையெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். அவருடைய பேச்சு செயல் எல்லாம் ஒருமுகப்பட்டதாய் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற தனக்கு முன் வைத்திருக்கிற அந்த கோல்,
அந்த அழைத்த அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற அதை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்த போது பிதா என்ன சொன்னாரோ, எதை காட்டினாரோ அதை அப்படியே செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிறகு அந்த ஊழியத்தோடைய முடிவில் கடைசியில் சிலுவைக்கு போகிற அந்த நேரம் வருகிறது. அப்பொழுது எருசலேமுக்கு நேராக தன்னுடைய முகத்தை திருப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது தேவன் அழைத்த அழைப்பின் நோக்கம், அதை நிறைவேற்றுவேன். அவருடைய எண்ணங்கள் எங்கேயும் சிதறவில்லை. அவரையே நோக்கி பார்த்து அவர் அழைத்த அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டிருந்தார். அவர் அநேக இடங்களிலே அவரிடத்தில் கேள்விகள் கேட்கப்பட்டன. அவருடைய எண்ணங்களை சிதறடிக்கக்கூடிய, அவரை சோதனையில் இழுத்துவிடக்கூடிய அநேக காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்றன. அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முயற்சித்தார்கள். ஆனால் எல்லாவற்றிலும், ஒவ்வொரு விஷயத்திலும் பொறுமையாய் சரியாய் செயல்பட்டார். அவர் ஞானஸ்நானம் எடுக்க போகும்போது, நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதாக இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா என்று யோவான் ஸ்நானன் கேட்கிறான். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இப்பொழுது இப்படி எல்லா நீதியை இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொல்லி, அதாவது அங்கே எப்படி ஆரம்பிக்கிறாரு? எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் நாம் ஆளாகக்கூடாது. குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்ட விதத்திலே நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை முடித்து சிலுவையிலே நிறைவேற்ற வேண்டும் என்று அது எல்லாவற்றிலும் கவனமாயிருந்தார் என்று நீங்கள் பார்க்கிறீர்களா? கவனமாயிருந்தார், பொறுமையாயிருந்தார். அவர் சில சமயங்களில் சீஷர்களிடத்தில் கோபித்த போது, இந்த அவிசுவாசமுள்ள பொல்லாத சந்ததி இடத்துல இன்னும் நான் எவ்வளவு நாளைக்கு இருப்பேன் என்று சொல்லி அவர் அந்த சீஷர்கள் மேல் சலித்து கொண்டார். இன்னும் எவ்வளவு நாளைக்கு நாங்கள் இருக்கணும்? அதாவது தேவன் அதை இயேசு எதிர்பார்த்த அளவுக்கு சீஷர்களிடத்தில் ஒரு விசுவாசம் இல்லை. இன்றைக்கி நம்ம நிலையும் அப்படித்தானே இருக்குது. ஆதலால் இயேசு எதிர்பார்க்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த கர்த்தருடைய வசனங்களை அப்படியே விசுவாசிக்க தீர்மானித்து முன்னேறுவோமாக. இப்போ நான் சொன்னேன், அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் அழைத்த அழைப்பை நிறைவேற்ற அவரையே நோக்கி பார்த்து, தேவன் அவருக்கு வைத்திருந்த லக்கை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் முன்னேறினார். தன்னுடைய மனதை வேறு எங்கேயும் சிதற விடலை. அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும், நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருந்தார். அப்படியானா அவருடைய அந்த ஊழிய காலங்களில் எல்லா விதமான சோதனைகள், மனிதருக்கு உண்டாகிற சோதனைகள், எல்லா விதமான சோதனைகளும் அவருக்கு வந்திருக்கிறது என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், பொதுவாக நம்மை சுற்றிலுமாக இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிற சோதனைகள், அதில் எந்த சோதனை அவருக்கு வரலைன்னு நினைக்கிறீங்க? அவர் தேவனுடைய குமாரன், அதனால் சோதனை அவருக்கு வேண்டான்னு சொல்லி பிதா விட்டுட்டாரா? இல்லை பிசாசு இவரை போய் நம்ம சோதிச்சு ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி விலகி போயிட்டானா? பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு சோதிக்கப்படும்படியாக அந்த மலையிலே கொண்டு போய் விட்டார், வனாந்தரத்தில் இருக்க அந்த மலையிலே கொண்டு போய் விட்டார் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். வேறு யாரும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் தான். இயேசு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருக்கிற போது, அப்பொழுது தான் ஆவியானவரே கொண்டு போய் அங்கே சோதிக்கப்படும்படி விட்டார்னு போட்டிருக்கு. அப்போ தேவன் அவரை இந்த சோதனைக்கு உட்படுத்துகிறார்.
அப்பொழுது சாத்தான் வருகிறான். 40 நாள் உபவாசித்த பிறகு சாத்தான் வருகிறான். பசி எடுக்கிறது. அந்த நேரத்தில் அந்த சாத்தான் தன்னுடைய சோதனைகளை ஆரம்பிக்கிறான். அவருக்கே பசி வயிற்ற கிள்ளிக்கிட்டு இருக்குது. என்னடா இவன் வேற வந்து பிரச்சனை பண்ணுறான், அவனை 2 டோஸ் விட்டாரா? கேள்விகளுக்கு சரியான பதிலை சொன்னார். இந்த தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடலாம்ல. பொறுமை. அவர் விரும்பின கல்லை அப்பமாக்கலாம், ஆனால் தேவனுடைய சித்தம் அல்ல. பொறுமை. இது தேவனுடைய வாயிலிருந்து, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அதன்படி தான் நடப்பேன். நான் பொறுமையாக இருந்து கர்த்தருடைய வழியில் மட்டும், அந்த வார்த்தையின்படி, அவருடைய சித்தத்தின்படி மட்டும் நடப்பேன் என்று சொல்லிக்கொண்டார். பிறகு அங்கே தேவாலயத்தில் உப்பரிகளை போய் அங்கேருந்து குதிக்கலாம், தூதர்கள் வந்து கால் இடராதபடி தூக்கி கொண்டு போவாங்கன்னு பிசாசு வசனம் பேசுகிறான். வசனம் தானேன்னு சொல்லி இயேசு ஏற்றுக்கிட்டாரா? இல்லை. அங்கே அவர் சொல்லிவிட்டார், தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு எழுதியிருக்குல்ல, அப்படி சொல்லிட்டார். குதிச்சா கல்லில் கால் ஒடிஞ்சு போயிருமா, இல்லை தூதர்கள் வந்து தூக்கிட்டு போவாங்களான்னு பார்க்கலாம், பரீட்சை பார்க்கலாம். பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதேன்னு சொல்லிட்டு குதிக்க மாட்டேன்ட்டார். அதாவது சிலர் இன்றைக்கு நம்மளே அநேக சமயங்களில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எதையாவது கேட்டு நம்ம அங்கிட்டு போய் கொஞ்சம் தூரம் போன ஒரு பாடு தான் தெரியுது, ஐயோ இது கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னு திரும்பி ஓடி வருவோம். இங்கே பிசாசு வந்து இயேசுட்ட நேரடியாக பேசுனதாக நீங்கள் பார்க்குறீங்க. இன்றைக்கி நம்மக்கிட்டையும் பிசாசு தான் பல ஆட்கள் மூலமாக நம்மக்கிட்ட பேசி நம்முடைய நோக்கத்தை, நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை, கர்த்தர் வைத்திருக்கிற இலக்கை நோக்கி ஓடாதபடி இங்கிட்டு இங்கிட்டு இடது வலது பக்கத்தில் அங்கிட்டு இங்கிட்டு இழுத்து விட்றாங்க. ஆனால் இயேசு அதற்கு இடம் கொடுக்கவில்லை, நேராக கர்த்தர் வைத்த சித்தம். அப்போ ஷார்ட்கட் ஒன்று சொல்கிறேன், என்கிட்ட இருந்து இந்த பூமியை மனுஷனை மீட்கிறதுக்கு தானே வர்றீங்க, நானே கொடுத்துட்றேன், அதிகாரம் பூரா கொடுத்துட்றேன், ஆனால் ஒரே ஒரு தடவை சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொள் என்று கேட்குறான். ஷார்ட்கட்டில் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலான்னு. இன்றைக்கு மனிதர்கள் நிறைய பேர் ஷார்ட்கட்டில் போய் சீக்கிரமாக சம்பாதிக்கிறத பற்றி பேசுகிறாங்க, ஆனால் அதோடைய முடிவு அழிவாக இருக்கும் என்பதை அவர்கள் நினைக்கவில்லை. இயேசு சொல்லிட்டாரு, தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்பாலேவோ சாத்தானேன்ட்டார். அதாவது நீங்கள் பாருங்கள், ஷார்ட்கட்டில் பணம் கிடைக்கும்னா நிறைய பேர் போய் வாங்கிக்கிறாங்க, ஆனால் அது பிசாசு கொடுக்குற காரியமாய் முடிந்து விடுகிறது. ஆனால் தேவனுடைய வழியோ சத்தியத்தின் வழி, தேவனுடைய வழி பரிசுத்தத்தின் வழி, தேவனுடைய வழி நீதியின் வழி, தேவனுடைய வழி ஜீவனுள்ள, அதுவும் இருதயத்தில் சமாதானத்தை கொடுக்கிற வழி. இன்றைக்கு சத்தியத்தில் தேவனுடைய வழிகளில் நடக்கிறவர்கள் இருதயத்துக்குள்ளே சமாதானத்தோடு இருப்பார்கள். வெளியில் பெரிய போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் இருதயத்துக்குள்ளே சமாதானமாக இருப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு அவர்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரங்களிலே வெளியே அநேக போராட்டங்கள், கொந்தளிப்புகள், மனிதர்கள் நம்மீது செய்கிற குற்றச்சாட்டுகள், அதெல்லாம் கேட்டு, இப்போ யோபு விஷயத்தில் அந்த நண்பர்கள், அவங்க நண்பர்களுங்க, அவர்கள் வந்து இவனுடைய நிலைமையை பார்த்து 7 நாள் ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அவர்கள் உண்மையான நண்பர்கள். ஆனால் 7 நாளைக்கு பிறகு பிசாசு அவங்களுக்குள்ளே ஏவி விட்டு அந்த 3 பேரும் மாற்றி மாற்றி நீ ஏதோ ரகசிய பாவம் செய்திருக்கிறாய், இல்லாட்டி கர்த்தர் இப்படி செய்ய மாட்டார், கர்த்தர் நீதி உள்ளவர், கர்த்தர் நல்லவர், நீ இப்படியெல்லாம் செஞ்சுட்டு கர்த்தர் உனக்கு இப்படி விட்டுட்டாருன்னு நீ ஏன் அங்கலாய்க்கிற, நீ செஞ்ச பாவத்தினால தான் உனக்கு இப்படி வந்தது என்று சொன்னபோது அவன் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொன்னான் யோபு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே அவன் பேசலை.
அது எப்படி தெரியுது? யோபு பேசினது போல் நீங்கள் நிதானமாய் பேசவில்லை அப்படின்னு கர்த்தர் அந்த 3 பேர்கிட்ட பேசுவார் பார்த்தீங்களா கடைசியில். அப்படியானா யோபு அவனுக்கு அவ்வளவு வேதனை வியாகுலத்திலே அவன் புலம்பிக் கொண்டிருந்தாலும் கூட குறிப்பிட்ட எல்லையை மீறவில்லை. யோபு நிதானமாய் பேசினது போல நீங்கள் பேசவில்லை என்று அந்த 3 பேரை கடிந்து கொண்டு ஒழுங்காக போய் யோபுக்கிட்ட தானே சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுங்க, அவன் உங்களுக்கு வேண்டுதல் செய்வான்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவங்கெல்லாம் ஓடி இவங்க யோபு அல்ல விழுந்திருப்பாங்க. அப்பொழுது யோபு அவர்களுக்காக வேண்டுதல் செய்தான். அப்பொழுது யோபுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது என்று நீங்கள் வாசிக்கிறீர்கள். அப்போ இவ்வளவு நேரம் பேசி தள்ளுனாங்க, நம்மளை மும்பிட்டு திட்டுனாங்க, அப்படியெல்லாம் போங்கடா அப்படின்னு சொல்லியிருக்க முடியும். ஆனால் தேவனுடைய சித்தம் யோபு அவர்களுக்காக வேண்டுதல் செய்வது. இயேசு சிலுவையில் இருக்கிற போது ஒரு நேரம் அப்படி வேண்டுதல் செய்ய வேண்டியதாயிருச்சு. யோபு வேண்டுதல் செய்தான், அப்பொழுது அவனுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. இங்கே பொறுமையோடு இயேசு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் முன்னேறும்போது அவ்வளோ போராட்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் தான். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் சரியாக முன்னேறும்போது இருதயத்துக்குள்ளே சமாதானம். நீங்கள் அதை புரிந்து கொள்ளும்படியாக நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப திடீர்னு வீட்டில் தானே மனைவிக்கிட்ட அல்லது புருஷன்ட்ட சண்டை போட்டிருப்பீங்க. அவள் சண்டையை போட்டுவிட்டு ஏண்டா இந்த சண்டையை போட்டோம்னு சொல்லி நொந்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து அழுது புலம்பி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ அந்த பொறுமை இல்லாமல் போனதுனால ஏதோ அங்கே நாம் கொஞ்சம் நேரம் அவதிப்படுறோம். அப்போ ஒரு நேரம் அந்த இடத்துல பொறுமையாக இருந்திருந்தால் ஜெயித்திருக்கலாம். இப்போ ஜெயிக்கலை, தோத்துட்டோம்னு நான் வரலை, எனக்கு அப்படி சொல்ல விரும்பலை நான். ஆனால் அந்த இடத்துல நாம் ஜெயம் எடுத்திருக்க வேண்டியது ஜெயம் எடுக்காமல் விட்டுட்டான். அப்புறம் இன்னொரு தடவை அது மாதிரி சூழ்நிலை அந்த மாதிரி சண்டை போடுற சூழ்நிலை வர்றப்ப சண்டை போடாமல் இருந்து பொறுமையாக சண்டை போடாமல் இருந்து அப்புறம் அந்த கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையிலே முன்னேறுகிறோம். ஆனால் இயேசுவானவர் ஒரு இடத்துல கூட, யோபு கூட ஒரு இடத்துல கூட அளவுக்கு மிஞ்சி பேசலைன்னு கர்த்தரே சொல்லிட்டார். இயேசு ஒவ்வொரு இடத்துலையும் சரியாக பேசினார். அவர் கோபப்பட்ட போது கூட எல்லாவற்றையும் சரியாக செய்திருக்கிறார். எப்போ இயேசு கோபப்பட்டார்? அங்கே ஆலயத்துக்குள்ளே நுழையும் போது அங்கே விற்கிறவர்களும் வாங்குகிறவர்களும் அந்த காசு கடைக்காரர்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இது மணி எக்ஸ்சேஞ்ச். இந்த நாட்டு பணத்துக்கு ஆலயத்துக்குள்ளே செலுத்த வேண்டிய அதுக்கேற்ற பணம் வேணும், அதைத்தான் காணிக்கையாக செலுத்த முடியும். அதனால் அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்க, புறா விற்கிறவங்க, ஆடு விற்கிறவங்க, மாடு விற்கிறவங்க அதெல்லாம் கொண்டு ஆலயத்துக்குள்ளே, அதாவது வெளியே எங்கேயோ விற்றுருந்தா பரவாயில்ல, உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. என்னுடைய பிதாவின் வீட்டை நீங்கள் இப்படி வியாபார ஸ்தலம் ஆக்குனீங்களா அப்படின்னு சொல்லி சவுக்கு எடுத்து ஆட்டி பின்னிட்டார். அப்போ அந்த யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசாரியர்கள் எல்லாம், வேதபாரகர்லாம் நீர் எந்த அதிகாரத்தினால இதை செய்கிறீர்னு கேட்டாங்களே ஒழிய இது நீ யார் இதை செய்யன்னு சொல்லி இயேசு மேலே கை போடலை, அவரை அடிக்க வரல, அவரை குற்றம் சொல்லலை. இதை செய்கிறதுக்கு எந்த அதிகாரத்தினால இதை செய்கிறீர் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது அதிலே கூட இயேசு ஒரு அளவை வைத்திருந்திருக்கிறார். அதாவது அவர்கள் செய்து குற்றம் என்று அவர்களுக்கே தெரிந்து விட்டது. சொல்லுகிறார், என்னுடைய வீட்டை வியாபார ஸ்தலமாக்காதீர்கள் என்று சொல்லிட்டு சவுக்கெடுத்து அடித்து அந்த காசு பலகையெல்லாம் கவுத்து விட்டு அப்படியெல்லாம் சொல்லி. அப்போ ரொம்ப இது ஒரு தடவையா? இயேசு ஞானஸ்நானம் பெற்ற பின்பு தன்னுடைய முதல் அற்புதத்தை கலிலே கானா ஊரில் இருக்க கல்யாணத்தில் அதை செய்த பிறகு அவர் கலிலேயாவிலிருந்து அங்கே எருசலேமுக்கு போகிறார். அங்கே முதலாவது போன போது அங்கே சவுக்கை எடுத்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அடித்து பரட்டி உருட்டினாரெல்லாம் பார்க்குறோம். அது ஒரு தடவை. ரெண்டாவது, இயேசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி
அந்த பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு, அந்த நாளில் எருசலேமுக்குள்ளே நுழைகிறார். அங்கே போய் அங்கே ஆலயத்தை பார்த்தா அங்கே வியாபாரங்கள் தீவிரமாக போய்கிட்டு இருக்குது. மறுபடியும் சவுக்கு எடுத்து அடித்து அவர்களை எல்லாம் துரத்தி விட்டார் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள். அட்லீஸ்ட் 2 தடவை அங்கே இயேசு கோபப்பட்டு, என்னுடைய பிதாவின் வீடு ஜெப வீடு என்று எழுதியிருக்கோம், அதை போய் நீங்கள் இப்படி ஆடா மாற்றினீங்கன்னு கோபப்பட்டு அடித்து விரட்டினார்னு எழுதியிருக்கிறது. மற்றபடி சீஷர்கள்ட்ட கோபப்பட்ட போது இந்த அவிசுவாசமுள்ள இந்த பொல்லாத சந்ததியாரோட என்ன எவ்வளோ நாளைக்கு இருப்பேங்கிறது, அவங்கள ஒருவேளை திட்டுனதாக இருந்தாலும் கூட அவர் தன்னைத்தானே தங்கிட்ட புலம்பிக்கிறார். என்ன எப்படா என்ன எவ்வளோ நாளைக்குடா நான் இருக்கிறது அப்படின்னு அவர் புலம்பிக்கிறாரு. அவர் சிலுவையில் அறையப்பட கொண்டு போகும்போது ஏற்கனவே தாடியை பிடுங்கினாங்க, தலையில் முள்முடி வச்சாங்க, முதுகெல்லாம் ஒரே ரணக்களம், அப்படி அடித்து கடைசிக்கு சிலுவையை தூக்கி விட்டு, அந்த சிலுவையில் தான் அவர் அறையிறது. அந்த சிலுவையாற்றை தூக்கி விட்டு நடக்க சொல்லும்போது அங்கே ஸ்திரீகள் வந்து அழுகிறார்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுவுங்க. ஏன்னா அது சொல்கிறாரு, உங்களை சந்திக்கும் காலத்தை நீங்கள் அறியாமல் போனபடியால் உங்களுக்கு வரப்போகிற ஆபத்தை குறித்து நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாயிலும் உன்னுடைய சமாதானத்துக்கானவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் அப்படி சொல்கிறார். பாடுபடுறது இவர், உண்மையிலே அழ வேண்டியது இவர். ஆனால் அவங்கள பார்த்து நீ எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். ஏன்னா அவருக்கு தெரியுது சில காலத்தில் இந்த எருசலேம் நிர்மூலமாக்கப்படும், தேவாலயம் இடிக்கப்படும், ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு இந்த தேவாலயம் இடிக்கப்படும். அப்பொழுது ஜனங்கள் எவ்வளவு பேர் மடிவார்கள், எவ்வளவு பேர் சாவார்கள். சொல்கிறாரு, எத்தனையோ தரம் நான் உன்னை கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டுன்னு சொல்லும்போது அவர் எத்தனை தடவை பொறுமையாக அவர்கள்ட்ட பேசியிருந்திருக்கிறாருன்னு நீங்கள் நிதானித்து பாருங்கள். அப்போ அவருடைய பொறுமை பல விஷயங்களில் பரிசேயர்களும் சதுசேயர்களும் இவர்கிட்ட குற்றம் பிடிக்கிறதற்கு பேசிய காரியங்கள், அதில் ஒவ்வொன்றிலும் சரியான பதிலை சொன்னாரே ஒழிய அவரிடத்துல கோபப்பட்டு அவர்களை எந்த சபிக்கலை. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது கூட அங்கே பேதுரு சொல்கிறான், நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா, நான் முடிந்து வர்ற பிறகு சிலுவையை முடிந்து வந்த பிறகு நான் உங்களை என்ன செய்கிறேன் பாருன்னு சொல்லி அவர் பயமுறுத்தலைன்னு அங்கே எழுதியிருக்கு. ஆத்திரம் வர்றப்ப பின்னாடி நான் ஒரு நாள் வருவேன், உயிர் தெழுந்து வருவேன், உன்னை என்ன ஒரு கை பார்க்குறேன். இப்போ நம்மெல்லாம் பொதுவாக எதையாவது பேசுவோம் பார்த்தீங்களா, அப்படி எதுவுமே பேசாமல் அவர் பொறுமையாய் சகித்தார். அந்த சிலுவை பாடு அவ்வளோ பயங்கரமானது என்று அறிந்து அதை நிறைவேற்ற அவர் அவ்வளவு போராட்டத்தோட மனவியாகுலத்தோட கூட தனிமையாய் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த வியாகுலத்தினால, மன வியாகுலத்தினால வியர்வைந்து இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுகிறது. அதை இன்றைக்கி நம்ம கேட்டால் நிறைய பேர் ஜெபம் பண்ண முடியலைங்க, அது கஷ்டமாக இருக்குங்க, போராட்டமாக இருக்கு. நோ, அவர் அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்லியிருந்தால் சிலுவையில் ஜெயம் எடுக்க முடியாது. அங்கே அவ்வளவு பயங்கரமான போராட்டங்களாக இருக்கின்றன. அப்படியானால் எவ்வளவு பொறுமையாக இருந்திருக்கிறார் என்று நீங்கள் பாருங்கள். அவருடைய பொறுமையை குறித்து சங்கீதம் 22 நீங்கள் நல்லா பார்க்கலாம். சங்கீதம் 22 எப்படி ஆரம்பிக்குது? ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், அப்படி ஆரம்பிக்குது. சிலுவையில் இருக்கும்போது இந்த வார்த்தைகளை சொன்னார். அதாவது தேவன் கூட இருக்கிறாருன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. லாசரோட கல்லறையில் கூட போய் சொல்லி, நீர் எப்போது என்னிடத்துல இருக்கிறீர் அப்படின்னு சொன்னார். ஆனால் இங்கே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்.
கைவிடப்பட்ட போதும் இருந்தார். அவர் கேட்குறாரு, எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர்? கெஞ்சுறாரு. என் தேவனை நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. அமைதல் இல்லை. அப்போ அவருடைய இருதயம் எவ்வளவு உள்ளுக்க வெந்து நொந்து போராட்டத்தில் இருக்கிறது. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாக இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எனக்குள்ள இருக்கான நீர் ஒருத்தர் தான் பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் முடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அவங்களெல்லாம் நீங்கள் தப்ப பண்ணினீங்க, காப்பாற்றுனீங்க. ஆனால் நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது அவனை மீட்டு விடட்டும் என்று சொல்லுகிறார்கள். நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையிலே என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணினீர். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே நான் உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதேயும். ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயாடை ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். இப்படிப்பட்ட காரியங்கள் இயேசுவுக்கு சிலுவையிலே சம்பவித்தது. அங்கே சிலுவையில் இருந்தபோது இறங்கி வா, நம்புவோம் என்று சொல்லுகிறார்கள். அநேகரை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை என்று சொல்லுகிறார்கள். யாரை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள்? அவருக்கு கோபம் ஆத்திரம் வந்திருக்குமா இல்லையா? ஆனால் பொறுமையாக, நீடிய பொறுமையாக. ஆங்கிலத்தில் அந்த வார்த்தைக்கு லாங் சஃபரிங் என்று போடப்பட்டிருக்கிறது. நீண்ட வேதனைகளை சகித்து நீண்ட காலம் பொறுமையாக இருந்ததை பற்றி பேசுகிறது. அப்படி அவர் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இயேசு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முன்னேறினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தேவனை நோக்கி முன்னேறும்போது போராட்டங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள், பலவிதமான குற்றச்சாட்டுகள், நாம் செய்யாத பாவங்களை நாம் செய்ததாக சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் நடக்கிறது. ஆனால் எல்லாவற்றிலும் பொறுமையாய் இருக்கிறதை பற்றி கர்த்தர் கேட்கிறார். அந்த நீடிய பொறுமை, இயேசு எப்படி நீடிய பொறுமையோடு இருந்து சிலுவையிலே முடிந்தது என்று சொல்லி, பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி பலமாய் சத்தமிட்டு தன் ஜீவனை விட்டாரோ, பலமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை விட்டாரோ, அதுபோல் நம்முடைய ஜீவனை நாம் கொடுக்கும் வரை, பிதாவிடத்தில் ஒப்புவிக்கும் வரை நாமும் கூட அப்படி நீடிய பொறுமையோடு கூட இருந்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற லக்கை நோக்கி போய் சென்று அதை பிடிக்க வேண்டும் என்று நாம் முன்னேறுவது அவசியமல்லவா? ஆமர்மையானவர்களே, இயேசுவின் சிலுவை பாடுகள் என்பது அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுபோல் அவரை போல அநேகரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் அவருக்கு இருந்த மனவேதனை, அந்த உளைச்சல், அதெல்லாம் அவருக்கு வந்ததுக்கு சமமானது யாருக்கும் கிடையாது. ஆதலால் தான் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது என்று எழுதியிருக்கிறது. ஆதலால் நாமும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருமனப்பட்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையாய், நீடிய பொறுமையாயிருந்து தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவோமாக. இதெல்லாம் பாடமாய் நமக்கு எழுதியிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளாக முன்னேறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.